ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். டெய்லியும் பருப்பு குழம்பு வச்சுட்டோம், புளிக்குழம்பு வச்சுட்டோம், ரசம் வச்சுட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குக்கரில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு பட்டை ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுருவோம். இது கூட வெங்காயம் 4-5 பல் பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். கறி லீஃபும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். ரொம்ப ப்ரௌன் கலரில் அளவு வரணும்னு தேவையில்லை. கிளாஸியாக வணங்கினா போதும். இந்த அளவுக்கு வணங்கிட்டால் போதும். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு உலக்கு அரிசியை தண்ணியில் ஊற போட்டுட்டேன். ஒரு உலக்குக்கு 2 உலக்குங்கிற ரேஷியோவில் தண்ணி அளந்து ஊற்றிக்குவோம். அளந்து ஊற்றிட்டு நான் தண்ணியிலே இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறேன். தண்ணியில் உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் தண்ணி கொதி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியிலேயே உப்பு போட்டேன். இங்கிட்டு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த அரிசியில் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா பாசிப்பருப்பு போட்டு அரிசியும் பருப்பையும் ஒன்றா கழுவி தண்ணியை கீழே ஊற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பு போட்டு ஊற வைக்கக்கூடாது. பாசிப்பருப்பு போடும்போது மட்டும் நல்லா கழுவி போட்டுருவோம். நம்ம கழுவின அரிசி பருப்பையுமே நல்லா களைஞ்சு தண்ணியை ஊற்றிக்கிட்டு பருப்பும் அரிசியும் மட்டுமே போட்டுட்டு குக்கரை மூடி அந்த நாசிலில் ஏர் வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் போடணும். முன்னாடியே போடக்கூடாது. இல்லைன்னா அந்த நாசிலில் ரைஸ் சிக்கி இருந்துச்சுன்னா குக்கர் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 விசில் வச்சு சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான தாளிச்ச சாப்பாடு ரெடி. இப்போ சாப்பாடு செஞ்சுட்டோம். இதுக்கு என்ன சைடிஷ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதையுமே எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே குக்கரில் போட்டுடலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், புளியை அப்படியே போட்டுட்டு இது கூட நான் ஒரு 10 கத்திரிக்காய், ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் சைஸை பொறுத்து கூட குறைய போட்டுக்கோங்க. சிறுசாக இருந்தால் 10 போட்டுக்குவோம். பெருசாக இருந்துச்சுன்னா 7 அப்படியே குறைச்சிக்கலாம். குவான்டிட்டி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் கத்திரிக்காய் ரொம்ப மூழ்கிற அளவு இல்லாமல் 3/4 மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு விளக்கெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு உப்புமே தேவையான அளவு இப்போ போட்டுருவோம். போட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். 2 விசில் வச்சாலும் ஓகே, 3 விசில் வச்சாலும் ஓகே. நம்ம 3 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காய் நல்லா வெந்திருக்கு. எக்ஸஸாக இருக்க தண்ணியை மட்டும் நல்லா வடித்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருவோம். அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம வெந்த காயை ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா மசிய கடைஞ்சிக்குவோம். கத்திரிக்காய், தக்காளியை இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு என்னங்கிறதையுமே பார்த்துடலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், கறி லீஃப் கொஞ்சம், ஒரு வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் ஓகே, பெரிய வெங்காயம் போட்டாலும் ஓகே. கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் ப்ரௌன் கலர் வந்துட்டாலும் ஓகே தான். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய், தக்காளியை தூக்கி ஊற்றிடலாம். இது ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வடித்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ வேணுமோ கலந்து விட்டு ஊற்றிக்கலாம். நான் அந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கத்திரிக்காய், தக்காளி கடைஞ்சதும் ரெடி. தாளிச்ச சாப்பாடு ரெடி, கத்திரிக்காய், தக்காளி கடைஞ்சதும் ரெடி. இது நல்ல ஒரு லஞ்ச் ரெசிபியாகவும் இருக்கும், டின்னர் ரெசிபியாகவும் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவுமே இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக வெங்காயம் போட்ட ஆம்லேட்டும் செய்யலாம். இல்லை அப்படின்னா சும்மா முட்டையை அடித்து விட்டு உப்பு பெப்பர் போட்டு வெறும் வெங்காயம் போடாத ஆம்லேட்டுமே வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாப்பாடு போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய், தக்காளி கடைஞ்சது கொஞ்சம் ஊற்றிட்டு முட்டையை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.